டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டிலிருந்து டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கான அஃபிஷியல் டென்டேட்டிவ் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி போர்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீ ஆன்சர் செக் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ மார்க் வருது அப்படின்றதையும் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது நம்ம டிஆர்பி போர்ட்லேயே இதுக்கான அஃபிஷியல் கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஆர்பி போர்டோடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போங்க. ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போன பிறகு இந்த கீ ஆன்சர் நீங்கள் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுறது, சப்போஸ் கொஷின் பேப்பரில் எதனா மிஸ்டேக்ஸ் இருக்குது, அவங்களுடைய கீ ஆன்சரில் தப்பு இருக்குது அப்படின்னா எப்படி வந்து நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறது, ஸோ இது எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து டிஆர்பியோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு நியூ, ஸோ 25 நவம்பர். இதில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னே உங்களுக்கு இங்கே வந்து ப்ரெஸ் நியூஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், ஸோ இப்போ டென்டேட்டிவ் கீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த ப்ரெஸ் நியூஸ் நீங்கள் படித்து பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து இந்த எக்ஸாமை எழுதுனாங்க, அதே மாதிரி இந்த எக்ஸாம் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25. ஸோ இன்னிலிருந்து நெக்ஸ்ட்டு மந்த்து 3ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய மார்க் எல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா உங்களுடைய மார்க்கை பார்த்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எதனாச்சும் கொஷின் தப்பாக இருக்குது, நீங்கள் எதனா கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி நம்ம வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி வந்து நம்மளுடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறது, நம்மளுடைய கீ ஆன்சர் எப்படி நம்ம போய் செக் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய லாகின் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு ஸோ அங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஆல் டிக்கெட் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியான ஆப்ஷன் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் உள்ளே போனாலே உங்களுக்கு எப்படி காட்டினா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ வியூ அப்ளிகேஷன், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், அதுக்கப்புறம் வியூ அப்ஜெக்ஷன், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் யூஸ் பண்ண உடனே இது மாதிரி வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை வந்து படித்து பாருங்கள். இது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் கொஷின் பேப்பர் மேலே இருக்கும். கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஷின் பேப்பர் வித் டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாஸ்டர் கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல, மாஸ்டர் கொஷின் பேப்பரை உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பேப்பர் 1 கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸ், ஸோ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மாஸ்டர் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கீயை செக் பண்ணணும். ஸோ ஆன்சர் கீயை செக் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ உங்களுடைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொஷின் பேப்பர், பி கொஷின் பேப்பர், இல்லை சி, டி அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கும். ஸோ பட் நம்ம டிஆர்பி போர்டில் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது மாஸ்டர் கொஷின் பேப்பர். இதை வந்து நம்ம வந்து தனித்தனியெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஷினை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கொஷின் பேப்பரில் இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ சைக்காலஜியில் இந்த கொஷின் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு கீழே என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இது சப்போஸ் இந்த கொஷின் உங்களுக்கு ரைட்டாக இருக்குது, நீங்களும் நரம்பு மண்டலம் தான் கொடுத்துருக்கீங்க இந்த கொஷினுக்கு அப்படின்னா இங்கே வந்து 1 மார்க்கு அப்படின்னு போடுங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்தது எந்த கொஷினுக்கு ரைட்டாக எழுதிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் மார்க் போட்டுகிட்டே வாங்க. கடைசியாக வந்து டோட்டலிங் பண்ணி பார்த்துட்டு 82லேருந்து மார்க் 82 மார்க் எடுத்தால் பாஸு. ஸோ 82 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போவே ரெடி ஆகிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து செக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். அதே மாதிரி நீங்கள் எதனா கொஷின் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ என்ன கொஷின் நம்பர் தப்பாக இருக்குது அப்படின்றத மாஸ்டர் கொஷின் பேப்பரில் தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ இது என்ன கொஷின் தப்பாக இருக்குதுன்றத
மாஸ்டர் கொஷின் பேப்பரில் என்ன நம்பர்னு பார்க்கணும். உங்களுடைய கொஷின் பேப்பரில் என்ன நம்பர்னு சொல்லிட்டு போடக்கூடாது. அதே மாதிரி என்ன ராங்காக இருக்குது, ஸோ டென்டேட்டிவ் கீயில் ராங்காக இருக்கா, கொஷினில் ராங்காக இருக்கா, இல்லை ஆப்ஷனில் ராங்காக இருக்கா, ஸோ அதையும் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கான ப்ரூஃப் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பேசிக் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி மூலயமா நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருமே பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மார்க்கையும் உங்களுடைய மார்க்கை நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஸோ இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் கிளாஸு ப்ளஸ் இங்கிலீஷ் கிளாஸ்க்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லெசன் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணதாக ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இப்போது ஒரு அஃபிஷியல் டென்டேட்டிவ் கியூ மூலிமா நீங்கள் உங்கள் மார்க்கை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் மார்க் என்ன அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நம்ம அகாடமியோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய மார்க்கையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே போடுங்க. ஸோ கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸோ நானுமே அதை வந்து நான் பார்க்குறேன். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணிக்கணும். என்னதுன்னா சப்போஸ் ஒரு கொஷின் வந்து தப்பாக இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் அந்த எவிடன்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஸ்கூல் புக்கில் என்சிஆர்டி இல்லை எஸ்சிஆர்டி ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டான ஒரு புக்ஸில் இருந்து தான் நீங்கள் கொடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் நான் சர்ச் பண்ணேன், ChatGPTயில் சர்ச் பண்ணேன், இல்லை நான் எதனா வந்து கைடில் வந்து பார்த்தேன், சுறா கைடில் பார்த்தேன், ஸோ இது மாதிரியான கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எவிடன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எவிடன்ஸ் மோஸ்ட்லி எதில் இருக்கணும் அப்படின்னா ஒரு வேலிடான ஒரு ஸ்கூல் புக்கிலேருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ஃபாலோவர் பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுடைய மார்க்கையும் என்டர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான சஜஷன் தேவைப்படுது அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். ஸோ பொறுமையாக உங்களுடைய மார்க்கை செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஏனத்தானோ வந்து கொஷின் பேப்பரை பார்த்தேன் நான் டக்கு செக் பண்ணாத கரெக்டாக செக் பண்ணி உங்களுடைய மார்க் என்ன வருது அப்படின்றத ஒரு தெளிவாக பார்த்துட்டு கமெண்ட்லேயும் போட்டு விடுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கிளியர் பண்ணியிருக்கிறதா ஏற்கனவே ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொன்னீங்க. அதை நான் வந்து கமெண்ட்டில் நான் பார்க்குறேன் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.